So hi, welcome to the channel. I'm so happy இந்த வீடியோ நாங்க நிறைய பார்க்குறாங்க. ஸோ நிறைய நம்ம ஸ்கின் பற்றி பேசிக்கிட்டே வந்தோம். ட்ரை ஸ்கின்ஸ் பற்றி பேசணும். ஸோ அதே மாதிரி ஏன் ஆயில் ஸ்கின் பற்றி சில இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லலான்னு பார்த்தேன். ஸோ ஜென்ரல் டிப்ஸ் தான். ஸோ நம்ம ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறதுனால வி ட்ரை டு யூஸ் மோஸ்ட் ஸ்க்ரப்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்குது, எஸ்பெஷலி த்ரோ த நோஸ் சீக்ஸ்லாம் இருக்குன்றதுக்காக. ஸோ ஸ்க்ரப்ஸ் வந்து பொழுதுனைக்கு யூஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஓகே. லைக் நீங்கள் வந்து எக்ஸ்போலேட்டிங் ஜெல்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ அது அவ்வளோ ஹார்ம் பண்ணாத ஸ்கின்னு. ஸோ ஸ்க்ரப்ஸ் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னு சொன்னால் அப்போதைக்கு உங்களுக்கு டெம்பரரியாக மட்டும்தான் அந்த ஆயில் வந்து ரிலீசிங் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நார்மலாகவே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து ஒரு ட்வைஸ் அ டே பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு த்ரைஸ் ஒரு 4 times a day பண்ணலாம். ஸோ நார்மலாக சீபம் தான் ஆயில் செக்ரேட் பண்ணுது. ஸோ அந்த கேண்டில் வந்து நேச்சுரலாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி வைப் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ வந்து டஸ்ட்டோ இல்லை ஆக்னி ப்ரோன் ஆகிறதுக்கு வந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ரெகுலராக ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ. அண்ட் தேர்ட் திங், ஸோ ஆயில் ஸ்கின்க்கு இன்னொரு மெயின் ரீசன் ஒரு காஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயில் ஸ்கேல்பாக கூட இருக்கலாம். லைக் மேபி டேண்ட்ரஃப் ஒரு ஹேர் வாஷ் பண்ணதை வந்து கரெக்டாக பண்ணாமல் ஸோ அது மாதிரி இருக்கவங்க கூட இருக்கலாம். லைக் நீங்கள் வந்து ஒரு ட்வைஸ் அ வீக் எடுக்கிறீங்க ஹேர் வாஷ் அப்படின்னா ஆயில் ஸ்கின்னாக இருக்குது, ஆக்னி ப்ரான் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வீக் எடுக்கலாம். ஸோ இல்லை ஒரு ஜென்டில் வாஷ் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மச் பெட்டர் வந்து ஆயில் செக்ரேஷன் ஆஃப் ஸ்கின் வில் பி ரெடியூஸ்ட். அண்ட் ஒரு ஃபோர்த் திங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வந்து ஆயில் ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே ஆயிலாக இருக்குது, இதுக்கு மேலே ஆயில் மாய்ஸ்சரைசர் போடணுமா அப்படின்னு இது பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக உங்கள் ஸ்கின்னை வந்து யூவி ரேடியன்ட்டுக்கோ சன் ரேடியன்ட்டுக்கோ நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ எய்தர் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசரோட ஜெல் பேஸ்ட் சன்ஸ்கிரீனோ நீங்கள் யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசர் வந்து டே டைமில் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எனக்கு ஏற்கனவே ஆயிலாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் நைட்டில் வந்து நீங்கள் வந்து லைக் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிட்டு தூங்குறது வந்து ரொம்ப நல்லது. மாய்ஸ்சரைசர்னா ரொம்ப க்ரீம் பேஸ்டாக இல்லாமல் லைக் ஆலோவேரா அந்த மாதிரி ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபோர்த் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் பண்ணுறாங்களோ இல்லையோ ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு குவைட் லாங் பீரியட் வந்து உங்கள் சீபம் வந்து ஆயில் செக்ரேட் பண்ணுறது போகிறதுக்கு முன்னாடி இருக்க டர்ட்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா சீபம் கிளாண்டில் தான் போய் டர்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆகும். ஸோ அதாவது நைட் ஃபேஸ் வாஷும் மார்னிங் ஃபேஸ் வாஷும் ஆயில் ஸ்கின் இருக்கவங்க வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இட்ஸ் அ குவைட் டிப்ஸ். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டூ சப்ஸ்கிரைப் our channel and share. Bye.